குட் ஈவினிங் எவ்ரிவன். ஸோ, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து மாஸ்டரிங் ஐடிஆர் ஃபைலிங் அண்ட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஃபார் நான் கார்ப்பரேட் என்டிட்டீஸ். ஃபர்ஸ்ட் செஷனா நம்ம வந்து ஐடிஆர் ஃபைலிங்க்கான இம்பார்ட்டன்ட்டான பாயிண்ட்ஸ் இந்த ஃபினான்ஷியல் இயர்ல என்னலாங்கிறத வந்து மிஸ்டர் கணேஷ்மூர்த்தி சார் அவர்கள் ஜிஎஸ்டி பிராக்டிஷனர் அண்ட் இன்கம் டாக்ஸ் கன்சல்டன்ட் அவர் வந்து உங்களுக்கு இன்னைக்கு பிரீஃப் எக்ஸ்பிளனேஷன் குடுப்பாரு. ஃபர்ஸ்ட் 1 ஹவர் செஷன் மிஸ்டர் கணேஷ்மூர்த்தி சார் வந்து எடுக்க போறாருங்க சார். சார் நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சார். ஓகே, ஓகே மேடம். தேங்க் யூ மேடம். ஸோ இன்னைக்கு வந்து ஈவன் ஜிஎஸ்டிஆர் 1 ஃபைலிங் டியூ டேட் இருக்கும்போது கூட இத்தனை பேர் வந்திருக்குது பாராட்டத்தக்கது. ஏன்னா நம்ம ஐடிஆர் டியூ டேட்ல வேற இருக்கோம். 2வது இப்போ டாலியில அந்த நான் கார்ப்பரேட் என்டிட்டீஸ்க்கான ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஃபார்மேட்டே மாறிடுச்சு. அதையும் டாலியில கொண்டு வரதா முன்னாடி ஒரு அட்வர்டைஸ்மென்ட் வீடியோ பார்த்தேன். ஸோ அத பத்தி தான் இன்னைக்கு கிளாஸ் இருக்கும்னு நெனைக்கிறேன். நானுமே ஆவலா காத்திருக்கேன். பார்க்கலாம் என்னன்னு. அதுக்கு முன்னாடி நம்மளோட செஷன் என்னன்னா, ஐடிஆர் ஃபைலிங் இந்த வருஷம் நீங்க பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்க வேண்டியது இருக்கு பார்க்க வேண்டியது இருக்கு. ஸோ ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் ஐடிஆர் டியூ டேட் என்ன? ஆம், யார் யாரெல்லாம் புக்ஸ் மெயின்டெயின் பண்ணணும்? யார் யாருக்கெல்லாம் கேஷ் எவ்வளோ வாங்க முடியும்? ஸோ இந்த மாதிரி சில பேசிக் கான்செப்ட் மட்டும் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேங்களா? யாருக்கு எந்த ஐடிஆர் ஃபார்ம் அப்ளிகபிள் ஆகும்? இந்த மாதிரி பேசிக்கா தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து யார் ஐடி ஃபைல் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது கம்பெனியாவோ பார்ட்னர்ஷிப் ஃபார்மாகவோ இருக்கும் பட்சத்தில் மேண்டேட்டரி. அவங்க டர்ன் ஓவர் எவ்வளோ இருந்தாலும் சரி, ப்ராஃபிட்டா இருந்தாலும் சரி, லாஸா இருந்தாலும் சரி, கண்டிப்பா ஐடிஆர் ஃபைல் பண்ண வேண்டும். இதே இண்டிவிஜுவல் ஹெச்யூஎஃப் அண்ட் அதர்ஸாக இருக்கும் பட்சத்தில், இந்த த்ரெஷோல்ட் லிமிட்லாம் தாண்டுனா அவங்க கண்டிப்பா ஐடி ஃபைல் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் டோட்டல் இன்கம் 2,50,000க்கு மேல போச்சுன்னா, அவங்க கண்டிப்பா ஐடி ஃபைல் பண்ணி ஆகணும். டிடிஎஸ் அண்ட் டிசிஎஸ் 25,000க்கு மேல இருந்ததுன்னா, கண்டிப்பா அவங்க ஐடி ஃபைல் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? இதே சீனியர் சிட்டிசனாக இருந்தான்னா, 50,000க்கு மேல இருந்ததுன்னா, ஐடிஆர் ஃபைலிங் வந்து மேண்டேட்டரி. ஓகேங்களா? இபி சார்ஜஸ் நீங்க ஒரு கம்பெனி வச்சிருக்கீங்களோ, இல்ல உங்களோட இபி சார்ஜஸே வருஷத்துக்கு ரூ. 1,00,000 மந்த்லி 10,000 வந்தா கூட வருஷத்துக்கு ரூ. 1,00,000 வந்துரும். ஸோ இந்த மாரி நீங்க இபி சார்ஜஸ் கட்டுறீங்கன்னா, நீங்களும் ஐடிஆர் கண்டிப்பாக ஃபைல் பண்ண வேண்டும். ஃபாரின் டிராவல் எக்ஸ்பென்சஸ் ஃபாரின் டிராவலுக்கோ இல்ல டூர் பேக்கேஜாவோ நீங்க ஒரு ரூ. 2,00,000 மேல செலவு பண்ணிட்டீங்கன்னா, கண்டிப்பா நீங்க ஐடிஆர் ஃபைல் பண்ணணும். உங்களோட இன்கம் எவ்வளவு இருந்தாலும் சரி, என்ன நேச்சர் ஆஃப் இன்கமாக இருந்தாலும் சரி, நீங்க ஐடிஆர் ஃபைல் பண்ண வேண்டும். கரண்ட் அக்கவுண்ட்ல 50,00,000க்கு மேலயோ சாரி கரண்ட் அக்கவுண்ட்ல 1,00,00,000க்கு மேலயோ, சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல 50,00,000க்கு மேலயோ டெபாசிட் பண்ணியிருக்கீங்கன்னா, உங்க டோட்டல் பேங்க் அக்கவுண்டோட கழிச்சு இவ்வளவு இந்த ஃபிகருக்கு மேல இருந்தா கண்டிப்பாக ஐடிஆர் ஃபைல் பண்ண வேண்டும். உங்களோட டர்ன் ஓவர் பிசினஸாக இருக்கும் பட்சத்தில் ரூ. 60,00,000க்கு மேல போயிடுச்சுன்னா, ஐடிஆர் ஃபைலிங் மேண்டேட்டரி. ப்ரொஃபஷனல் ரிசிப்ட் ரூ. 10,00,000க்கு மேல இருந்தா கண்டிப்பாக ஐடிஆர் ஃபைல் பண்ண வேண்டும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஐடிஆர் ஃபைலிங்க்கான யாரெல்லாம் மேண்டேட்டரியா பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு லிஸ்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட். டியூ டேட் என்ன? ஒரு ஐடி ஃபைல் பண்றதுக்கான டியூ டேட் என்ன? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனி கம்பெனி ஒரு கம்பெனியாக இருக்கும் பட்சத்தில் 31 அக்டோபருக்குள்ள பண்ணணும். ஓகேங்களா? இதே அந்த கம்பெனியோ, அவங்க வந்து அண்டர் செக்ஷன் 92 படி டாக்ஸ் ஆடிட் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணணும். அதாவது ஃபார்ம் 3CEB அப்படிங்கிற ஒரு ஃபார்ம் வந்து இது ட்ரான்ஸ்ஃபர் பிரைசிங் அக்ரீமெண்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கக்கூடிய கம்பெனிஸ்க்கு அண்ட் அதர் பெர்சனுக்கு தான் அப்ளிகபிள் ஆகும். ஸோ அவங்க மட்டும் 30 நவம்பர் வரைக்கும் அவங்களுக்கு டைம் இருக்கு. ஃபார்ம் 3CEB அண்டர் செக்ஷன் 92ல டாக்ஸ் ஆடிட் பண்றாங்க அப்படின்னா, அவங்க 30 நவம்பர். மத்தபடி ரெகுலர் கம்பெனி 31 அக்டோபர். ஈவன் அவங்க டாக்ஸ் ஆடிட்டா இருக்கலாம், நான் டாக்ஸ் ஆடிட்டாக இருக்கலாம். எந்த வகையில அவங்க ஐடி ஃபைல் பண்ணாலும் 31 அக்டோபர் தான். இந்த அண்டர் செக்ஷன் 92ல டாக்ஸ் ஆடிட் பண்றவங்க மட்டும் 30th நவம்பர் வரைக்கும் டைம் இருக்கு. சரிங்க நான் கம்பெனி கிடையாது. ஆனா என்னோட அக்கவுண்ட்ஸ் வந்து ஆடிட் பண்ணணும். அதாவது டாக்ஸ் ஆடிட் அப்ளிகபிள் ஆகக்கூடிய கேஸஸ் ஆக இருக்கும் பட்சத்தில், இண்டிவிஜுவல், ஹெச்இஎஃப், ஃபார்ம், எல்எல்பி யாரா இருந்தாலும் டாக்ஸ் ஆடிட் அப்ளிகபிள் ஆகுதுன்னா 31 அக்டோபருக்குள்ள அவங்க ஐடிஆர் ஃபைல் பண்ண வேண்டும். ஸோ ஐடிஆர் ஃபைல் பண்றதுக்கு 1 மந்த்துக்கு முன்னாடி டாக்ஸ் ஆடிட் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணியிருக்க வேண்டும். ஸோ 30/9/2025க்குள்ள 24, 25க்கான டாக்ஸ் ஆடிட் ஃபைல் பண்ணியிருக்க வேண்டும். மேபி எக்ஸ்டென்ஷன் வரலாம். இந்த கேஸ் ட்ரான்ஸ்ஃபர் பிரைசிங் உள்ள கேஸஸ்க்கு 31 அக்டோபருக்குள்ள டாக்ஸ் ஆடிட் மேண்டேட்டரி. டாக்ஸ் ஆடிட் ரிப்போர்ட் மேண்டேட்டரி. ஸோ டாக்ஸ் ஆடிட் ரிப்போர்ட் வேற, ஐடிஆர் ஃபைலிங் வேற. 2க்கும் வேற வேற டியூ டேட் இருக்கு. தெரிஞ்சுக்கங்க. அடுத்து நீங்க வந்து ஒரு வொர்க்கிங் பார்ட்னர் ஆஃப் த ஃபர்ம். ஒரு ஃபர்மோட வொர்க்கிங் பார்ட்னராக இருக்கீங்கன்னா, அந்த ஃபர்ம் டாக்ஸ் ஆடிட் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில்
இந்த பார்ட்னரோட ஐடிஆர் டியூ டேட்டும் டாக்ஸ் ஆடிட் டியூ டேட் தான். அதாவது 31 அக்டோபருக்குள்ள இவரு ஐடி ஃபைல் பண்ணால் போதும். இதே நீங்க டைரக்டரா இருக்கீங்கன்னா, உங்களுக்கு இந்த பெனிஃபிட் கிடையாது. டைரக்டரோ இல்ல வேற எல்லா அசஸ்ஸி நான் டாக்ஸ் ஆடிட் அசஸ்ஸிக்கு 31 ஜூலை. ஓகேங்களா? நீங்க டைரக்டரா இருந்து நீங்க ஒரு பிசினஸ் பண்ணி அது உங்களுக்கு டாக்ஸ் ஆடிட் ஆகுதுன்னா தான் நீங்க 31 அக்டோபர் இல்லன்னா 31 ஜூலைக்குள்ள ஐடிஆர் ஃபைல் பண்ண வேண்டும். இந்த இயருக்கு வந்து 15த் செப்டம்பர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. 15 செப்டம்பர் வரைக்கும் ஐடிஆர் ஃபைலிங் டியூ டேட்ட எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஃபார்ம்ஸே கவர்மெண்ட் லேட்டா தான் இஷ்யூ பண்ணாங்க. ஓகேங்களா? சரி. ஃபார்ம்ஸ் லேட்டா தான் இஷ்யூ பண்ணாங்க. ஓகே. எந்தெந்த ஃபார்ம் யாருக்கு அப்ளிகபிள் ஆகும்? மொத்தம் எத்தன ஐடிஆர் ஃபார்ம்ஸ் இருக்கு? யாராவது சொல்ல முடியுமா? பதில் பதில் போடுங்க. சாட் பாக்ஸ்ல. மொத்தம் ஐடிஆர் ஃபார்ம்ஸ் வந்து எத்தன? அதாவது ஐடிஆர் 1ல இருந்து யார்? கணேசன் ராமநாதன் சார். ஓகே. ஸோ 8ன்னு போட்டிருக்காரு. சார் கணேசன் சார் 8ன்னு போட்டிருக்காரு. இது கரெக்ட்டா? ஓகே. 7, 6 வேற? ஸோ டோட்டல் ஐடிஆர் ஃபார்ம்ஸ் வந்து 7 தான் இப்ப லைவ்ல இருக்கு. 8 இருந்தது. அந்த ஐடிஆர் 8 வந்து இப்போ கிடையாது. அது அசஸ்மென்ட் 2010, 11ன்னு நெனைக்கிறேன். அந்த பீரியட்லயே அத அபாலிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ ஐடிஆர்யூ அதையும் சேர்த்தா 8. ஸோ கணேசன் ராமநாதன் சார் சொல்ற மாரி ஐடிஆர்யூங்கிறது ஒரு ஃபார்ம்னு சொல்ல முடியாது. அது ஒரு யுட்டிலிட்டி. நீங்க ஐடிஆர் 1லயே தான் ஃபைல் பண்றீங்க. ஐடிஆர் 2லயே தான் ஃபைல் பண்றீங்க. ஐடிஆர் 3லயே தான் ஃபைல் பண்றீங்க. ஐடிஆர்யூங்கிறது ஒரு தனி ஃபார்ம் இல்லை. ஓகேங்களா? ஓகே. ஸோ அப்படி வச்சுக்கிட்டாலும் 8 ஃபார்ம் இருக்குன்னு வச்சுக்கங்க. ஸோ ஐடிஆர் 1 ஐடிஆர் 1 யாரெல்லாம் ஃபைல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க இண்டிவிஜுவல் ரெசிடென்ட். நீங்க ரெசிடென்ட்டா இருக்கலாம், இண்டிவிஜுவலா இருக்கலாம். அப்படிங்கிற பட்சத்தில நீங்க ஐடிஆர் 1 போகலாம். என்னென்ன இன்கம் இருக்கலாம்? சேலரி இன்கம் இருக்கலாம். இன்கம் ஃப்ரம் ஒரே ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இருக்கலாம். இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் இருக்கலாம். அந்த அதர் சோர்சஸும் பெண்டிங். சார் கொஞ்சம் மியூட் ஆல் குடுத்துறீங்களா சார்? சிவபிரியா எல்லாத்துக்கும் மியூட் ஆல் குடுங்கம்மா. சாரோடத மட்டும் பர்மிட் பண்ணுங்க. அதே மாரி இல்லைன்னா எனக்கு ஹோஸ்ட் குடுங்க. ஒருவேள புதுசா உள்ள வரப்போ அப்படி வருதான்னு தெரியல. ஓகே. ஸோ வந்து இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் வந்து ஜெனரலா இன்ட்ரெஸ்ட், டிவிடெண்ட் இதெல்லாம் இருந்தா ஐடிஆர் 1லயே காமிச்சிடலாம். ஆனா வின்னிங் ஃப்ரம் லாட்டரியோ இல்ல வின்னிங் ஃப்ரம் ஓனிங் ஆர் மெயின்டெய்னிங் ஹார்ஸ் ரேசஸ், வின்னிங் ஃப்ரம் ஆன்லைன் கேமு, ஆன்லைன் ரம்மி. ஸோ இதெல்லாம் இருந்ததுன்னா நீங்க ஐடிஆர் 1 சூஸ் பண்ண முடியாது. இதே பாஸ் த்ரூ இன்கம்னு ஒண்ணு இருக்கு. ஸோ அது வந்தாலும் நீங்க ஐடிஆர் 1 யூஸ் பண்ண முடியாது. ஐடிஆர் 1 சிம்பிள் ஃபார்மு, இண்டிவிஜுவல் ரெசிடென்ட்டா இருக்கணும். சேலரி இன்கம் இருக்கலாம். ஒரே ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம் இருக்கலாம். அதர் சோர்சஸ் இருக்கலாம். அதர் சோர்சஸ்ல இந்த அதர் சோர்சஸ்ல இருக்க முடியாது. ஸ்பெஷல் ரேட் இன்கம் எதுவும் ஐடிஆர் 1 ஃபைல் பண்ண முடியாது. லாங் டெர்ம் கேபிட்டல் கெயின் மட்டும் இப்ப ரீசென்ட்டா இந்த இது கொண்டு வந்திருக்காங்க. அண்டர் செக்ஷன் 112ஏல கவர் ஆகக்கூடிய லாங் டெர்ம் கேபிட்டல் கெயின் எக்ஸம்ஷன் லிமிட் 1.25 லட்சத்துக்குள்ள இருந்தால், அதாவது இந்த டாக்ஸ் கட்ட வேண்டியதில்லை அப்படிங்கிற கான்செப்ட் இருந்தால் மட்டும் ஐடிஆர் 1 சூஸ் பண்ணிக்கலாம். அக்ரிகல்ச்சர் இன்கம் ஐடிஆர் 2 ஆர் ஐடிஆர் 3 தான் யூஸ் பண்ண முடியும். டோட்டல் இன்கம் அப் டு 50 லேக் உள்ள இருந்தால் நீங்க ஐடிஆர் 1 யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஐடிஆர் 1க்கு இவங்க தான் அப்ளிகபிள் ஆகும். ஐடிஆர் 2 யாருக்கு அப்ளிகபிள் ஆகும்? நீங்க இண்டிவிஜுவலா இருந்தீங்கன்னா ஐடிஆர் 1, ஹெச்இஎஃப்ஆ இருந்தீங்கன்னா ஐடிஆர் 2 தான் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நீங்க நான் ரெசிடென்ட்டா இருந்தீங்கனாலும் ஐடிஆர் 2 தான் பண்ணணும். ஒரு இண்டிவிஜுவலா இருந்தாலும் சரி, ஹெச்இஎஃப்ஆ இருந்தாலும் சரி, ரெசிடென்ட்டா இருந்தாலும் சரி, நான் ரெசிடென்ட்டா இருந்தாலும் சரி, ஐடிஆர் 2 அப்ளிகபிள். ஐடிஆர் 2 யாருக்கு அப்ளிகபிள்ங்கிறத ரொம்ப சிம்பிளா சொல்லப் போனோம்னா, நாட் ஹேவிங் எனி பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷன். பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷன் இல்ல, மத்த எல்லா இன்கம் உங்களுக்கு இருக்குன்னா ஐடிஆர் 2 அப்ளிகபிள். ரொம்ப சிம்பிளா அவ்வளோதான். ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்கு மேல இருக்கு. சாதி இருக்கு. ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்கு மேல இருக்குன்னா, நீங்க ஐடிஆர் 2 தான் பண்ணணும். சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மென்ட் ஒரு இன்வெஸ்ட்மென்ட்ட வாங்கி வித்ததன் மூலமாகவோ, உங்களுக்கு கேப்பிட்டல் கெயின் இருந்தாலே நீங்க ஐடிஆர் 2 தான் பண்ணணும். இன்கம் ஃப்ரம் ஃபாரின் சோர்சஸ் ஐடிஆர் 2. அன்லிஸ்டட் ஈக்விட்டி ஷேர நீங்க வச்சிருக்கீங்க. ஒரு கம்பெனியோட ஷேர நீங்க வாங்கி வச்சிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில நீங்க ஐடிஆர் 2ல போய் அந்த கம்பெனியோட டீட்டெயில்லாம் ஃபில் பண்ணணும். இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். ஸோ நம்ம முன்னாடி சொன்ன இன்ட்ரெஸ்ட், டிவிடெண்ட் பிளஸ் அந்த வின்னிங் ஃப்ரம் லாட்டரீஸ், வின்னிங் ஃப்ரம் ஆன்லைன் கேம்ஸ், விர்ச்சுவல் டிஜிட்டல் அசெட், சேல் ஆஃப் விர்ச்சுவல் டிஜிட்டல் அசெட் இது எல்லாமே ஐடிஆர் 2ல தான் வரும். அக்ரிகல்ச்சர் இன்கம் 5000 மேல போச்சுன்னா நம்ம ஐடிஆர் 2 எடுக்கணும். டோட்டல் இன்கம் 50 லட்சத்துக்கு மேல போயிடுச்சுன்னா ஐடிஆர் 2 அப்ளிகபிள். ஓகேங்களா?
இதுல மெயின் கண்டிஷன் பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷன் இருக்கக்கூடாது. ஸோ ஐடிஆர் 2 வந்து பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷன் இல்லாத கேஸ்க்கு ஒரு காம்ப்ரஹென்சிவ் ஃபார்ம். இன்கம் ஃப்ரம் சேலரி, இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, இன்கம் ஃப்ரம் அண்ட் அதர் சோர்சஸ், இன்கம் ஃப்ரம் கேபிட்டல் கெயின். இந்த 4 ஹெட் இன்கம் மட்டும் இருக்குன்னா நீங்க ஐடிஆர் 2வ தாராளமா எடுத்துக்கலாம். அடுத்தது ஐடிஆர் 4. ஐடிஆர் 4 யார் ஃபைல் பண்ணணும்னா, இண்டிவிஜுவல், ஹெச்இஎஃப் ஆர் ஃபர்மா இருக்கலாம். ஃபர்ம் வந்து என்ன பொறுத்தவரைக்கும் எப்பவுமே அட்வைசபிள் கிடையாது. ஒரு இண்டிவிஜுவல் ஹெச்இஎஃப் மட்டும் ஐடிஆர் 4 எடுத்துக்கலாம். ரெசிடென்ட்டா இருந்தா மட்டும் தான் எடுக்க முடியும். ஓகேங்களா? அவங்க பிரிசம்ப்டிவ் டாக்ஸேஷன்ல டாக்ஸ் கட்டணும். அதாவது அண்டர் செக்ஷன் 44 ஏடி ஆர் ஏடிஏல ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். ஏஇல. ஸோ இந்த 3 செக்ஷன்ல அவங்க ரிட்டர்ன் ஃபைல் பண்றாங்கன்னா மட்டும் தான் அவங்க ஐடிஆர் 4 எடுத்துக்க முடியும். இவங்களும் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 1க்கு மேல ஆயிடுச்சுன்னா, 2 வீட்ல இருந்து வாடகை வருதுன்னா, இவங்க ஐடிஆர் 4 வந்து யூஸ் பண்ண முடியாது. அக்ரிகல்ச்சர் இன்கம் ரூ. 5000 கீழ இருந்தா ஐடிஆர் 4 யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஐடிஆர் 1ம் ஐடிஆர் 4ம் கிட்டத்தட்ட சேம் தான். ஐடிஆர் 4ல ஐடிஆர் 1 விட அடிஷனலா 1 காமிக்கலாம். என்ன? பிரிசம்ப்டிவ் டாக்ஸேஷன். ஓகேங்களா? இன்னொன்னு என்ன? ஐடிஆர் 1 இண்டிவிஜுவல் மட்டும் தான் பண்ண முடியும். இங்க ஹெச்இஎஃப் ஃபார்மும் பண்ணிக்கலாம். இது 2 தவிர ஐடிஆர் 1ம் ஐடிஆர் 4ம் பக்காவா மேட்ச் ஆகும். 50 லட்சத்துக்கு மேல இன்கம் இருந்தா ஐடிஆர் 4 பண்ண முடியாது. அதே மாரி லாங் டெர்ம் கேபிட்டல் கெயின் 1.25 லட்சத்துக்குள்ள அண்டர் செக்ஷன் 112A, அதாவது எஸ்டிடி பே பண்ணக்கூடிய ஒரு லிஸ்டட் செக்யூரிட்டிஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்றீங்கன்னா, அதன் மூலமா வரக்கூடிய இன்கம் 1.25 லட்சத்துக்குள்ள இருந்தா நீங்க ஐடிஆர் 4ஏ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஐடிஆர் 1ம் 4ம் சேமு. 2 டிஃபரன்ஸு. இன்கம் ஃப்ரம் பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷன், பிரிசம்ப்டிவ் டாக்ஸேஷன் இருக்குன்னா நீங்க ஐடிஆர் 4 எடுப்பீங்க. அது இல்லைன்னா அந்த ஐடிஆர் 1 எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இண்டிவிஜுவலா இருந்தா ஐடிஆர் 1 தான் அப்ளிகபிள் ஆகும். ஹெச்இஎஃப் ஃபார்மா இருந்தா நீங்க ஐடிஆர் 4க்கு வர வேண்டும். எனக்கு பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷனே இல்ல. மீதி 4 ஹெட் இருந்ததுன்னா ஐடிஆர் 2 ரெசிடென்ட்டா இருக்கலாம், நான் ரெசிடென்ட்டா இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ 3 ஃபார்ம் பார்த்தாச்சு. அடுத்து ஐடிஆர் 3. ஐடிஆர் 3 வந்து ரொம்ப ஈஸிங்க. உங்களுக்கு எல்லா இன்கமும் இருக்கா ஐடிஆர் 3ல வந்துருங்க. ஆனா நீங்க இண்டிவிஜுவல் ஹெச்இஎஃப்ஆ இருந்தால் மட்டும் தான் உங்களுக்கு ஐடிஆர் 3 அப்ளிகபிள் ஆகும். இது ஒரு காம்ப்ரஹென்சிவ் ஃபார்ம். ஐடிஆர் 1, 2, 3, ஐடிஆர் 1 to 4 இது 3 இன்கமும் இருக்கா? ஐடிஆர் 3க்கு வந்துருங்க. இது இல்லாம பிசினஸ் டாக்ஸ் ஆடிட் அப்ளிகபிளா? ஐடிஆர் 3. பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷன் இருக்கா? வித் புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸோட இருக்கா? நீங்க ஐடிஆர் 3 தான் அப்ளிகபிள் ஆகும். நீங்க ஒரு பார்ட்னரா இருக்கீங்களா ஒரு ஃபர்ம்ல? உங்களுக்கு வேற எந்த இன்கம் இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, அந்த ஃபர்ம்ல இருந்து உங்களுக்கு இன்கம் வருதா? ஐடிஆர் 3 தான் உங்களுக்கு அப்ளிகபிள். ஓகேங்களா? அடுத்து ஐடிஆர் 5, 6, 7. ஐடிஆர் 5 வந்து பார்ட்னர்ஷிப் ஃபார்ம், எல்எல்பி, ஏஓபி, பிஓஐ, அசோசியேஷன் ஆஃப் பெர்சன், பாடி ஆஃப் இண்டிவிஜுவல், எக்ஸெட்ரா. இவங்க எல்லாருமே வந்து சொசைட்டீஸ், இவங்க எல்லாருக்குமே வந்து ஐடிஆர் 5ல பண்ணிக்கலாம். கம்பெனிஸ் வந்து ஐடிஆர் 6. ஐடிஆர் 7 வந்து ட்ரஸ்ட்டுக்கு. ஸோ ஐடிஆர் ஃபார்ம் அப்ளிகபிலிட்டி இவ்வளவுதான். ஓகேங்களா? ஸோ இந்த மார்ஜினல் ரிலீஃப் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து ஃபினான்ஷியல் இயர் 23, 24ல இருந்து தான் நார்மல் டாக்ஸ் பேயருக்கு நியூ ரெஜிம்ல புதுசா கொண்டு வந்திருந்தாங்க. இதுக்கு முன்னாடி அந்த மார்ஜினல் ரிலீஃப் வந்து அந்த செஸ் அப்ளிகபிள் ஆகும் இல்லையா? அந்த கேட்டகரிக்கு மட்டும் இருந்தது. 50 லட்சத்துக்கு மேலேயோ, 1 கோடிக்கு மேலேயோ உங்களோட டாக்ஸபிள் இன்கம் போறப்போ, அடிஷனல் செஸ் சர்சார்ஜ் அப்ளிகபிள் ஆகும். அந்த சர்சார்ஜ் வரப்ப தான் மார்ஜினல் ரிலீஃப்ங்கிற கான்செப்ட் இருந்தது. இப்ப நியூ ரெஜிம்ல நார்மல் இன்கம்க்கே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ உங்களோட இன்கம் வந்து ரூ. 7,50,000 இருக்கும் பட்சத்தில் 7 லட்சம் வரைக்கும் டாக்ஸ் கிடையாது நியூ ரெஜிம்ல. இந்த 5,000 இன்கிரீஸ் ஆனா ஸ்லாப் ரேட் படி 20,000 கட்டணுமா? தேவையில்ல. இது 2ல எது லோயரோ அத கட்டினா போதும். ஸோ 5,000 கட்டினா போதும். 7,22,000 இருக்கும்போது நீங்க 22,000 கட்டினா போதும். இந்த ஆக்சுவல் ஸ்லாப் ரேட் டாக்ஸ் ஆர் இன்கம் மார்ஜினலா இன்கிரீஸ் ஆகக்கூடியது. இதுல எது லோயரோ அதான் ஆக்சுவல் டாக்ஸா நீங்க கட்டினா போதும். டிஃபரன்ஸ மார்ஜினல் ரிலீஃபா குடுத்துடுறாங்க. ஓகேங்களா? சரிங்க. நியூ ரெஜிம்னா என்ன? ஓல்ட் ரெஜிம்னா என்ன? நியூ ரெஜிம்ல என்னென்ன டிடக்ஷன்லாம் அவைல் பண்ணிக்கலாம்? ஓல்ட் ரெஜிம்ல என்னென்ன டிடக்ஷன்லாம் அவைல் பண்ணிக்கலாம்? அப்படிங்கிறது ஒரே பேஜ்ல சிம்பிள் சார்ட் போட்டிருக்கேன். ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் எஸ். ஓல்ட் ரெஜிம்லயும் இருக்கு. நியூ ரெஜிம்லயும் அவைல் பண்ணிக்கலாம். சேலரியா இருந்தா ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் ஓல்ட் ரெஜிம்ல 50K, இங்கே 75K நியூ ரெஜிம்ல. ஓகேங்களா? இதே வந்து ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் ஆன் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா 30% இருக்கு. இங்கேயும் அதே 30% தான். ஸோ 2லயும் சேம். ஹெச்ஆர்ஏ எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணிக்க முடியுமா? ஓல்ட் ரெஜிம்ல பண்ணிக்கலாம். நியூ ரெஜிம்ல பண்ண முடியாது. லீவ் டிராவல் அலவன்ஸ் ஓல்ட் ரெஜிம்ல பண்ணிக்கலாம். நியூ ரெஜிம்ல பண்ண முடியாது. ஓல்ட் ரெஜிம்ல எல்லா எக்ஸ்பென்சஸும் எல்லா டிடக்ஷனும் கிளைம் பண்ணிக்கலாம். எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. நியூ ரெஜிம்ல இன்ட்ரெஸ்ட் ஆன் ஹவுசிங் லோன் கூட நீங்க செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டியா இருந்தா பண்ண முடியாது.
லெட்அவுட் ப்ராப்பர்ட்டியா இருந்தா மட்டும் தான் பண்ணிக்க முடியும். வேற எந்த டிடக்ஷனும் எலிஜிபிள் கிடையாது. என்னென்ன கிளைம் பண்ணிக்கலாம்னா, வாலண்டரி ரிட்டயர்மென்ட். இந்த 80சி டூ 80யூல எந்த டிடக்ஷனுமே கிளைம் பண்ண முடியாது. எக்செப்ட் இந்த 3. இந்த 3 டிடக்ஷன் மட்டும் நியூ ரெஜிம்ல கிளைம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே மாரி கிராஜுவிட்டி, வாலண்டரி ரிட்டயர்மென்ட் இதெல்லாம் நியூ ரெஜிம்ல வரும். கிளைம் பண்ணிக்கலாம். லீவ் என்கேஜ்மென்ட்டும் நியூ ரெஜிம்ல கிளைம் பண்ணிக்கலாம். டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் ஃபார் ஸ்பெசிஃபிகலி அபில்டு பெர்சன். அதாவது வந்து ஹேண்டிகேப் பெர்சனுக்கு ஒரு டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் குடுத்தா, அத நியூ ரெஜிம்ல கிளைம் பண்ணிக்கலாம். நியூ ரெஜிம்க்கும், ஓல்ட் ரெஜிம்க்கும் ஒரு சிம்பிள் டேப் வந்து இதுதான். ஓகேங்களா? எதெல்லாம் கிளைம் பண்ணலாம், எது கிளைம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு. இன்னும் இருக்கக்கூடிய ஒரு மேஜர் டிஃபரன்ஸ் என்னன்னா, இந்த ஐடிஆர் ஃபார்ம் டிலேயா வந்ததுக்கு காரணமே இந்த கேப்பிட்டல் கெயின் தான். கேப்பிட்டல் கெயினோட ரேட் ஆஃப் டாக்ஸ் வந்து கம்ப்ளீட்டா வந்து ரிவைஸ் ஆயிடுது. எப்பன்னா 23 ஜூலை 2024ல ரேட் மாறுது. அதுக்கு முன்னாடி நீங்க சேல் பண்ணியிருந்தா ஒரு ரேட்டு, அதுக்கப்புறம் சேல் பண்ணியிருந்தா ஒரு ரேட் மாறுது. ஸோ இதனால தான் இந்த ஃபார்மும் டிலே ஆனது. ஸோ இந்த வருஷம் நம்ம 2 வகையான கால்குலேஷன் போட வேண்டியது இருக்கு. ஓகேங்களா? ஷார்ட் டெர்ம் கேப்பிட்டல் கெயின் என்ன ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா, ஆ கம்பல்சரி அக்விசிஷன் ஆஃப் லேண்ட் வந்து எக்ஸம்ப்டட். கேப்பிட்டல் கெயின்லயே வராது. ஓகேங்களா? அதே மாரி டிவிடெண்டும் கேப்பிட்டல் கெயின்ல வராது. டாக்ஸபிள் அண்டர் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். ஷார்ட் டெர்ம் கேப்பிட்டல் கெயின் 2 வகையா பிரியுது. ஒண்ணு லிஸ்டட் ஈக்விட்டி ஷேர்ஸ் அண்ட் செக்யூரிட்டீஸ். லிஸ்டட் செக்யூரிட்டிய நீங்க ட்ரேட் பண்ணும்போது, இல்ல வாங்கி விக்கும்போது வரக்கூடிய ஷார்ட் டெர்ம் கேப்பிட்டல் கெயினுக்கு 15% இருந்தது. இதே அந்த ட்ரான்ஸ்ஃபர் 23/7க்கு அப்புறம் நடந்திருந்தா 20%. 5% இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ டேட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர பொறுத்து ரேட் ஆஃப் டாக்ஸ் மாறும் இந்த வருஷம். அதனால நீங்க ஐடிஆர் ஃபார்ம்ல கூட 2 ஷெட்யூல் ஃபில் பண்ற மாரி இருக்கும். அதே மாரி இதுக்கு முன்னாடி நம்ம ஓல்ட் ரெஜிம், நியூ ரெஜிம் பார்த்தோம் இல்லையா? இதுல நம்ம ஓல்ட் ரெஜிம் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா, ஹெச்ஆர்ஏக்கு தனியா ஷெட்யூல் இருக்கு. நீங்க என்ன டிடக்ஷன் இன்ட்ரெஸ்ட் ஆன் ஹவுசிங் லோன் போட்டாலும் தனியா ஒரு ஷெட்யூல் இருக்கு. அந்த ஷெட்யூல் ஃபில் பண்ணால் தான் இங்க வந்து ஆட்டோ பாப்புலேட் ஆகும். அதே மாரி 80சிக்கும் தனியா ஷெட்யூல் குடுத்துட்டாங்க. 80டி எல்லா டிடக்ஷனுக்கும் தனியா ஷெட்யூல் ஃபில் பண்ணால் மட்டும் தான் உங்களுக்கு அந்த டிடக்ஷன் வந்து இங்க ஆட்டோ பாப்புலேட் ஆகும். ஏன்னா நெறையா ஃபேக் டிடக்ஷன் எடுக்கிறதுனால இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நியூ ரெஜிம் போறது ரொம்ப ஈஸி. சாலரி கேஸஸ்க்கு ஆல் அதர் கேஸஸ்க்குமே சொல்றேன். ஓல்ட் ரெஜிம் எடுத்தீங்கன்னா, நீங்க சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் இல்லாமல் ஃபைல் பண்ண முடியாது. வேற இந்த லிஸ்டட் செக்யூரிட்டீஸ் தவிர வேற ஏதாவது ஷார்ட் டெர்ம் கேப்பிட்டல் கெயின் வந்ததுன்னா, அது நார்மல் ஸ்லாப் ரேட் என்னவோ அந்த ஸ்லாப் ரேட்ல டாக்ஸபிள். ஓகேங்களா? அதாவது 2,50,000க்கு மேல வர டாக்ஸ், 5,00,000க்கு மேல வர டாக்ஸ் ஓல்ட் ரெஜிம்னா, நியூ ரெஜிம்னா 3,00,000 மேல, அடுத்து 7,00,000 மேல இப்படி மாறுது. ஓகேங்களா? ஸ்லாப் ரேட் படி ஷார்ட் டெர்ம் கேப்பிட்டல் கெயினுக்கு டாக்ஸ் ரேட். இதுல எந்த மாற்றமும் கிடையாது. இதுக்கு முன்னாடியும் அது ஸ்லாப் ரேட் தான். இப்பவும் அது ஸ்லாப் ரேட் தான். இதே லாங் டெர்ம் கேப்பிட்டல் கெயினா இருக்கும் பட்சத்தில் இங்க 2 வகையா வருது. 1 லிஸ்டட் செக்யூரிட்டீஸ் அதர் தென் யூனிட் கூப்பன் பாண்ட்ஸ்க்கு வந்து 2 ரேட் இருந்தது. எப்போ ட்ரான்ஸ்ஃபர் வந்து 23/7க்கு முன்னாடி நடந்திருந்ததுன்னா, நீங்க வித் இண்டெக்ஸேஷனோட 20% போலாம். வித்தவுட் இண்டெக்ஸேஷன்ல 10% போலாம். நமக்கு 2 ஆப்ஷன் இருந்தது. ஆனால் ட்ரான்ஸ்ஃபர் வந்து 23 ஜூலை அன்னையிலிருந்து அதுக்கு அடுத்த நாளுக்கும் நடந்ததுன்னா, அதாவது ஃப்ரம் ஆன் ஆர் ஆஃப்டர் 23 ஜூலை அப் டூ 22 ஜூலை வரைக்கும் உங்களுக்கு பழைய ரேட்டு. 23 ஜூலைலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் நடந்திருந்தா 12.5% ஃப்ளாட் ரேட் இண்டெக்ஸேஷன் எடுக்க முடியாது. இதான் ஓல்ட் ரெஜிமுக்கும் ஓல்ட் ரெஜிம் இல்ல. ஓல்ட் ரேட்டுக்கும், நியூ ரேட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். வேற எந்த லாங் டெர்ம் கேப்பிட்டல் கெயினாலும் அதே தான். பழசு வந்து 20% வித் இண்டெக்ஸேஷன் இருந்தது. இப்ப 12.5% வித்தவுட் இண்டெக்ஸேஷன். ஸோ இண்டெக்ஸேஷன்லாம் என்னன்னு எல்லாருக்கும் தெரியும்னு நெனைக்கிறேன். நம்ம கண்டிப்பா வந்து இந்த 1 ஹவர் செஷன்ல அத கவர் பண்ண முடியாது. ஆ தெரியாதவங்க நீங்க சர்ச் பண்ணி பார்த்துக்குங்க. இண்டெக்ஸேஷன்னா என்ன அப்படிங்கிறது. யாரெல்லாம் புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் மெயின்டெயின் பண்ணணும்? யாரெல்லாம் புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் மெயின்டெயின் பண்ணணும்? அவங்க பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷன் பண்ணா பண்ணணும். ஓகேங்களா? எந்த டைப் ஆஃப் ப்ரொஃபஷனுக்கு மேண்டேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்ஷன் 44 ஏஏ 1ல சொல்லியிருக்கக்கூடிய ப்ரொஃபஷன்ஸ். அதாவது லீகல், மெடிக்கல், இன்ஜினியரிங், ஆர்க்கிடெக்சரல் ப்ரொஃபஷன், ப்ரொஃபஷன் ஆஃப் த அக்கவுண்டன்சி, டெக்னிக்கல் கன்சல்டன்சி, இன்டீரியர் டெக்கரேஷன், ஆத்தரைஸ்ட் ரெப்ரசன்டேட்டிவ் ஆர் authorized representative or a film or company secretary or information technology. இந்த கேட்டகரியில வரவங்க எல்லாமே புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் கண்டிப்பா மெயின்டெயின் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்து. சரிங்க. நான் இந்த கேட்டகரியில வரல. ஆனா, நான் வந்து ஒரு ப்ரொஃபஷன் தான் பண்றேன். இந்த கேட்டகரியில இல்லாத வேற ஒரு ப்ரொஃபஷன் நான் பண்ணிட்டு இருக்கேன். அப்படின்னா என்னோட கிராஸ் ரிசிப்ட் வந்து ரூ. 1,50,000
கடந்த 3 வருஷமும் என்ன கிராஸ் ரிசிப்ட் 1,50,000 ரூபாய்க்கு மேல ஆயிடுச்சுன்னா, நான் கண்டிப்பா புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் மெயின்டெயின் பண்ணணும். வெறும் 1,50,000 ரூவா. 1,50,000 ரூபாய்க்கு மேல நீங்க கேஷ் வாங்கிட்டீங்கனாலே, புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட் மஸ்ட். ஓகேங்களா? அடுத்து இதே பிசினஸ் ஆர் புரொஃபஷன். நம்ம மேல உள்ள புரொஃபஷன் பார்த்துட்டோம். இந்த புரொஃபஷன் யாருக்குன்னா, மேல சொல்லியிருக்கக்கூடிய புரொஃபஷன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டாக்டரு மார்ச் மாசம் தான் அவர் டாக்டரே ஆனாரு. ரூ. 1,00,000 தான் ரிசிப்ட் வந்திருக்கு அவருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில், அவரு புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் மெயின்டெயின் பண்ண தேவையில்லை. இந்த பெர்சன். ஓகேங்களா? அடுத்து. வேற வந்து பிசினஸ் ஆர் புரொஃபஷன் வேற பண்றீங்க. மேல உள்ளது தவிர, வேற ஏதாவது பிசினஸ் ஆர் புரொஃபஷன் பண்றீங்கன்னா, உங்களோட இன்கம் 1,15,000 1,20,000 தாண்டுனாலோ, அல்லது சேல்ஸ் டர்னோவர் கிராஸ் ரிசிப்ட் 10,00,000 தாண்டுனாலோ, எப்போ? லாஸ்ட் 3 இயர்ஸ்ல ஏதாவது ஒரு வருஷம் தாண்டுனா கூட, நீங்க புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் மேண்டேட்டரியா பண்ணணும். எக்ஸிஸ்டிங் பிசினஸாக இருக்கும் பட்சத்தில். இதே இண்டிவிஜுவல் ஹெச்யூஎஃப்ஆ இருந்ததுன்னா, அது அப்படியே டபுள் 2,50,000 20,00,000. 2,00,000 உங்களோட இன்கம், 20,00,000 உங்களோட டர்னோவர். இப்படி இருந்தால் நீங்க கண்டிப்பா புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் மெயின்டெயின் பண்ணணும். ஓகேங்களா? நீங்க இதே புது பிசினஸாக இருக்கும் பட்சத்தில், அந்த 1,20,000 10,00,000 அந்த வருஷம் மட்டும் பார்க்கணும். ப்ரீவியஸ் இயர் போய் பார்க்க தேவையில்ல. ஏன்னா புது பிசினஸ் இல்லையா? எக்ஸிஸ்டிங் பிசினஸ்னா லாஸ்ட் 3 இயர்ஸ்ல ஏதாவது ஒரு வருஷம் இது எக்ஸீட் ஆயிருந்தாலே நீங்க புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் மெயின்டெயின் பண்ணணும். நியூ பிசினஸ்க்கு அந்த வருஷம் எக்ஸீட் ஆயிருந்தா பண்ணணும். இண்டிவிஜுவல் ஹெச்யூஎஃப்ஆ இருந்தா 2,50,000 20,00,000 லிமிட். ஃபர்மோ கம்பெனியாக இருக்கும் பட்சத்தில் 1,20,000 பிளஸ் 10,00,000. ஓகேங்களா? இது 2ல ஏதாவது ஒண்ணு இன்கிரீஸ் ஆனா கூட புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் மேண்டேட்டரி. அடுத்து பிரிசம்ப்டிவ் டாக்ஸேஷன் அண்டர் செக்ஷன் 44 ஏடி, ஏபிபி, ஏபிபி, பிஏஇ, ஏபிபிசி அண்ட் பிபிடின்னு வேற செக்ஷன்ஸ்லாம் இருக்கு. ஸோ இந்த செக்ஷனுக்கு கீழ நீங்க வந்து பிரிசம்ப்டிவ் டாக்ஸேஷன் ஃபைல் பண்றீங்க. ஆனா வந்து அதுல சொல்லியிருக்கக்கூடிய பெர்சன்டேஜ விட கம்மியா நீங்க பண்றீங்கன்னா, உங்களுக்கு புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் மேண்டேட்டரி. ஓகேங்களா? ஸோ இவங்கலாம் கண்டிப்பா அக்கவுண்ட்ஸ மெயின்டெயின் பண்ணணும். கிளியரா? பிரிசம்ப்டிவ் டாக்ஸேஷன். பிரிசம்ப்டிவ் டாக்ஸேஷன் பார்த்தோம் இல்லையா? 44 ஏடி. ஸோ உங்களோட எலிஜிபிள் அசஸி டூயிங் எலிஜிபிள் பிசினஸ் வந்து 2 கோடிக்குள்ள பண்றாருன்னா, அவரு தாராளமா 44 ஏடில போய் மினிமம் 8% ப்ராஃபிட் காமிக்கலாம். இதே பேங்க்ல ரிசிப்ட்டா இருந்ததுன்னா, அதுக்கு 6% கம்மியா காமிச்சுக்கலாம். கேஷ்னா 8, பேங்க்னா 6% காமிச்சு, இவர் வந்து 44 ஏடில ஃபைல் பண்ணிக்கலாம். இப்ப அத வந்து 3 கோடியா இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா ஒரு கண்டிஷன், டோட்டல் கேஷ் ரிசிப்ட் 5% எக்ஸீட் ஆகக்கூடாது. டோட்டல் கேஷ் ரிசிப்ட் 5% எக்ஸீட் ஆயிடுச்சுன்னா, அவருக்கு 2 கோடி தான் லிமிட்டு. அதுக்குள்ள இருந்தா 44 அடி எடுத்துக்கலாம். ஒரு தடவ 44 அடிய விட்டு வெளிய வந்துட்டா, அடுத்த 5 வருஷத்துக்கு 44 அடி எடுக்க முடியாது. ஓகேங்களா? அடுத்து 44 ஏடிஏ. இது வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா? புரொஃபஷன்ஸ். 44 ஏஏ 1ல சொல்லியிருக்கக்கூடிய புரொஃபஷன்ஸ்க்கு அப்ளிகபிள். 44 ஏடி ஃபார் பிசினஸ், 44 ஏடிஏ ஃபார் புரொஃபஷன்ஸ். ஸோ இப்ப இதுல சொல்லியிருக்கக்கூடிய எலிஜிபிள் புரொஃபஷன்ஸ்க்கு நீங்க உங்களோட இன்கம் 50,00,000 டர்ன் ஓவர் 50,00,000 தாண்டாத வரைக்கும் நீங்க 44 ஏடிய ஆட் பண்ணிக்கலாம். ஆனா 50% ப்ராஃபிட் காமிக்க வேண்டும். 50% விட கம்மியா காமிச்சா டாக்ஸ் ஆடிட் மேண்டேட்டரி. அதே மாதிரி 75,00,000 வரைக்கும் ரீசென்ட்டா இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க ஃபினான்ஸ் ஆக்ட் 2023ல. ஆனா கேஷ் ரிசிப்ட் 5% எக்ஸீட் ஆயிருக்கக்கூடாது. ஒரு கண்டிஷன். கேஷ் ரிசிப்ட் 5% எக்ஸீட் ஆச்சுன்னா, நீங்க 44 ஏடிய 50,00,000க்குள்ள பண்ணிக்கலாம். அடுத்து 44 ஏஇ. இது என்னன்னா, இன்கம் ஃப்ரம் பிசினஸ் ஆஃப் பிளையிங், ஹையரிங், லீசிங் ஆஃப் குட்ஸ் கேரியேஜ். ஒரு குட்ஸ் கேரியேஜ், ஒரு லாரி, மினி டோர் இத வச்சிருக்கீங்க. இத நீங்க வாடகைக்கு கொடுத்து, ஆ இதன் மூலமா பிசினஸ் பண்றீங்கன்னா, உங்களுக்கு வரக்கூடிய இன்கம்க்கு நீங்க 44 ஏஇல காமிச்சுக்கலாம். ஆனா கண்டிஷன் என்னன்னா, நீங்க 10 வெஹிக்கிளுக்கு மேல நீங்க ஓனர்ஷிப் வச்சிருக்க கூடாது. 10 வெஹிக்கிள்க்குள்ள தான் நீங்க ஓனரா இருக்கணும். அந்த வெஹிக்கிள் உங்க பேர்ல 10 வெஹிக்கிள் இருக்கலாம். ஓகேங்களா? அப்படி நீங்க 10 வெஹிக்கிள்குள்ள வச்சிருந்தீங்கன்னா, 44 ஏஇல எவ்வளவு இன்கம் டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஹெவி குட்ஸ் வெஹிக்கிளாக இருக்கும் பட்சத்தில், 1 டன்னுக்கு ரூ. 1,000 அப்படிங்கிற பட்சத்தில் எவ்ரி மந்த் கால்குலேட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த லாரி 13 டன், 14 டன் ஏதோ ஒரு டன். இந்த லாரி 15 டன்னு பிளஸ் அதோட கெப்பாசிட்டி. அதுல ஒரு 16 டன் ஏத்த முடியும்.
அப்படின்னா, நீங்க கால்குலேட் பண்ண வேண்டிய டன்னேஜ் வந்து 31 இன்டு 1000 இன்டு 12 மாசம் ஒர்க் பண்ணியிருந்தா, 12 மாசம் அந்த லாரி நீங்க வாடகைக்கு விட்டுருந்தீங்கன்னா, இதான் உங்களோட நீங்க டிக்ளேர் பண்ண வேண்டிய அமௌண்ட். 31 இன்டு 1000 31,000 31,000 இன்டு 12 அரவுண்ட் 3,50,000 அப்ராக்ஸிமேட்டா வரும். 3,70,000 வருமா? சம்திங். ஸோ இந்த அமௌண்ட்ட நீங்க வந்து மெயினா மினிமம் அமௌண்ட்டா காட்ட வேண்டும். இதே உங்களோட வெஹிக்கிளோட வெயிட் 12 டன்னுக்கு கீழ இருந்தா, மந்த்லி 7,500 காமிச்சா போதும், ஒரு வண்டிக்கு. ஸோ இதுதான் பிரிசம்ப்டிவ் டாக்ஸேஷன்ல உள்ள ரெசிடென்ட்க்கு அப்ளிகபிள் ஆகக்கூடிய 3 செக்ஷனும். ஓகேங்களா? ஸோ அடுத்து நியூ ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட் ஃபார்மேட். லாஸ்ட் இயருக்கு ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட் ஃபார்மேட்டே ஐசிஐ வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அது என்னங்கிறத இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம டேலி செஷனும் அது சம்மந்தப்பட்டது தான் நெனைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ புதுசா ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட் ஃபார்மேட் வந்திருக்கு. ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட்னா என்ன? ஒரு பேலன்ஸ் ஷீட்டு, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட், கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட், நோட்ஸு, அதர் ஷெட்யூல்ஸு, எக்ஸ்ப்ளனேட்டரி ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட்டு. இந்த கேஷ் ஃப்ளோ எல்லாருக்கும் அப்ளிகபிள் ஆகாது. ஒரு குறிப்பிட்ட கம்பெனிஸ்க்கு மட்டும் லிஸ்டட் கம்பெனிஸ்க்கும், குறிப்பிட்ட டர்ன் ஓவர் உள்ள கம்பெனிக்கு மட்டும் தான் அப்ளிகபிள் ஆகும். ஸோ P&L, பேலன்ஸ் ஷீட், நோட்ஸ் இது 3 தான் எல்லாருக்கும் அப்ளிகபிள் ஆகக்கூடிய ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட். இதுல பார்த்தீங்கன்னா, நான் கார்ப்பரேட் என்டிட்டீஸ்க்கு ஐசிஏயோட அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட் போர்டு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கம்பெனிஸ் ஆக்ட்டுக்கு கம்பெனிஸ்க்கு அதாவது பாடி கார்ப்பரேட் அண்ட் கம்பெனிஸ்க்கு கம்பெனிஸ் ஆக்ட் வந்து 2013 ஷெட்யூல் 3 வந்து தனியா பேலன்ஸ் ஷீட் ஃபார்மேட் குடுத்துட்டாங்க. ஆனா கம்பெனிஸ் தவிர மத்த நான் கார்ப்பரேட் என்டிட்டீஸ்க்கு எப்படி ஒரு பிரிஸ்கிரைப்டு ஃபார்மேட்டே கிடையாது. நம்ம ஓல்டு மெத்தட்ல டேலில என்ன வருதோ அந்த மெத்தடோ, இல்ல நம்ம ஃபார்மேட்ன்னு ஒண்ணு போட்டு மெயின்டெயின் பண்ணிட்டு இருப்போம். ஸோ நமக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் ஃபார்மேட்டா போட்டு குடுத்துட்டு இருந்தோம். ஓகேங்களா? இப்போ வந்து ஐசிஐ வந்து அதுக்கு ஒரு பிரிஸ்கிரைப்டு ஃபார்மேட் ஃபார் நான் கார்ப்பரேட் என்டிட்டீஸ் குடுத்துட்டாங்க. ஏன்னா கம்பெனிஸ் ஆக்ட் கம்பெனிஸ் வந்து கம்பெனிஸ் ஆக்ட்டோட தான் ஃபாலோ பண்ணி ஆகணும். அதனால அவங்களுக்கு ஐசிஐ பிரிஸ்கிரைப் பண்ண முடியாது. ஸோ அதர் தென் கார்ப்பரேட் என்டிட்டீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதர் தென் கம்பெனிஸ் இன்கார்ப்பரேட்டட் அண்டர் கம்பெனிஸ் ஆக்டும், எல்எல்பி இன்கார்ப்பரேட்டட் அண்டர் எல்எல்பி ஆக்டும் வந்து நான் கார்ப்பரேட் என்டிட்டீஸ் அப்படிங்கிற வேர்ட்ல கவர் ஆகுது. ஸோ அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொப்ரைட்டர், ஹெச்யூஎஃப், ஃபர்மு, ஏஓபிபிஒஐ, சொசைட்டி, ட்ரஸ்ட்டு இவங்க எல்லாமே நான் கார்ப்பரேட் என்டிட்டீஸ் தான். ஓகேங்களா? 2022லயே ஒரு டெக்னிக்கல் கைடு குடுத்துட்டாங்க ஐசிஐ. நான் கார்ப்பரேட் என்டிட்டீஸ்க்கு தனியா, எல்எல்பிக்கு தனியா. அதே மாரி ரீசென்ட்டா 23ல வந்து ஒரு கைடன்ஸ் நோட் குடுத்துருக்காங்க. இத எப்படி பிரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு. ஃபார்மேட்டும் 2023லயே நமக்கு குடுத்துட்டாங்க. அப்ளிகபிள் ஃப்ரம் 1/4/2024 அதாவது லாஸ்ட் ஃபினான்ஸ் இயருக்கு கண்டிப்பா அப்ளிகபிள் ஆகும். யாருக்கு மேண்டேட்டரின்னு பார்த்தீங்கன்னா, டாக்ஸ் ஆடிட் அசஸ்சிக்கு மேண்டேட்டரி. ஏன்னா டாக்ஸ் ஆடிட் அசஸ்சி சிஏ சைன் பண்ணுவாங்க. சிஏ சைன் பண்ணக்கூடிய எல்லா கேஸஸ்க்கும் கண்டிப்பாக நியூ ஃபார்மேட்ல தான் நம்ம சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த பழைய ஃபார்மேட் வந்து பேங்க்லயோ இல்ல 44 ஏபி கேஸஸ்க்கோ இனிமே குடுக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்மேட் வந்து நான் இங்கேயே லிங்க் வச்சிருக்கேன். அந்த நான் கார்ப்பரேட் என்டிட்டீஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணா அந்த எக்ஸல் டவுன்லோட் ஆயிடும். இது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லைங்க. ஆல்ரெடி கம்பெனிஸ் ஆக்ட்ல நீங்க புக்ஸ் மெயின்டெயின் பண்றீங்கன்னா உங்களுக்கெல்லாம் தெரியும். அதே ஃபார்மேட் தான். ஸோ கம்பெனிஸ் ஆக்ட் ஃபார்மேட்ல இத மாத்திருக்காங்க. ஸோ இதுதான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட். பார்த்தீங்கன்னா, ரெவென்யூ ஃப்ரம் ஆப்பரேஷன்ஸ்ன்னு இருக்கும். ஸோ அது சேல் டீட்டெயில்லாம் நீங்க நோட்ல தான் குடுக்க முடியும். ப்ரீவியஸ் இயர் டேட்டாவும், கரண்ட் இயர் டேட்டாவும் வச்சு ஒரே இடத்துல கம்பேரிசன்ல இருக்கும். இதுதான் அந்த ஃபார்மேட். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரெவென்யூ ஃப்ரம் ஆப்பரேஷன்னா என்னன்னு பார்க்கணும்னா, நீங்க நோட் நம்பர் 19ல நீங்க குடுத்துருக்கணும். நீங்க நோட் நம்பர் 19ல குடுத்த டோட்டல் தான் இங்க வரும். பார்த்தீங்களா? சேல் ஆஃப் ப்ராடக்ட். குட்ஸ சேல் பண்ணது எவ்வளவு? சர்வீஸ் சேல் பண்ணது எவ்வளவு? வேற என்னென்ன உங்களுக்கு நான் உங்களுக்கு சின்னது பண்ணி ஒரே ஸ்க்ரீன்ல வர மாரி காமிக்கிறேன். ஸோ வேற என்ன டொனேஷன் ரிசீவ் ஆயிருக்கு? அதர் ஆப்பரேட்டிங் ரெவென்யூ என்ன இருக்கு? ஸோ இதெல்லாமே நீங்க இங்க பிரேக்கப் குடுத்து, இங்க வரக்கூடிய ஃபிகர் அங்க ஆட்டோ பாப்புலேட் ஆகுற மாரி தான் செட் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 12,345 அப்படிங்கிற பட்சத்தில், இங்க நம்ம குடுத்தால், இங்க இந்த ஃபிகர் ஆட்டோ பாப்புலேட் ஆகும். இதான் இந்த ஃபார்மேட். ஸோ இனிமே டேட்டாவ நீங்க நோட்ஸ்ல குடுக்கணும். இங்க ஆட்டோ பாப்புலேட் ஆகும். இங்க எதையும் கை வைக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்மேட்டே இதுதான். வெர்டிகல். ஃபர்ஸ்ட் வந்து ஹாரிசான்டல் இருக்கும். லெஃப்ட் சைடுல நம்ம பர்ச்சேஸு, ஓப்பனிங் ஸ்டாக்கு, டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் போடுவோம். ரைட் சைடுல சேல்ஸ், குளோசிங் ஸ்டாக்லாம் இருக்கும். இப்ப அது அப்படியே வெர்டிகல் ஃபார்மேட்ல ஆயிடுச்சு. டாப்ல சேல்ஸ் இருக்கும். வேற ஒண்ணுமே இருக்காது. கீழ குளோசிங் ஸ்டாக் முதற்கொண்டு எல்லாமே எக்ஸ்பென்சஸ்ல வந்துரும்.
காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல் கன்சியூம்டு, பர்ச்சேஸ் ஆஃப் ஸ்டாக் இன் ட்ரேடு, சேஞ்சஸ் இன் இன்வென்ட்ரீஸ். ஸோ இந்த மொத்தமே இந்த 7 என்ட்ரி தான் இங்க இருக்கும். இதுக்கான பிரேக்கப் என்ன வேணாலும் நீங்க நோட்ஸ்ல தான் குடுக்கணும். மீதி எல்லாம் அதர் எக்ஸ்பென்சஸ் தான். ஓகேங்களா? ஸோ இதுதான் புதுசா வந்திருக்க ஃபார்மேட்டோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் பேஜ். ஓகேங்களா? ஸோ வேற ஏதாவது பார்ட்னருக்கு நீங்க ரெமுனரேஷன் குடுத்தாலோ, டாக்ஸ் எக்ஸ்பென்சஸ், இன்கம் டாக்ஸ் கட்டியிருந்தாலோ, அது எல்லாமே உங்களுக்கு கீழ தான் வரும். ஓகேங்களா? இந்த ஃபார்மேட்ட நம்ம எதுவும் மாடிஃபை பண்ணக்கூடாது. நீங்க எதுவா இருந்தாலும் நோட்ஸ்ல போய் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம், டெலீட் பண்ணிக்கலாம். அது இங்க ஆட்டோமேட்டிக்கா ஆட்டோ பாப்புலேட் ஆகுற மாரி தான் செட் பண்ணியிருக்காங்க. அதே மாரி பேலன்ஸ் ஷீட் பார்த்தீங்கன்னாலும், டி ஃபார்மேட் கிடையாது. லெஃப்ட் சைடு, ரைட் சைடுலாம் கிடையாது. லெஃப்ட் சைடுல கேபிட்டல், லயபிலிட்டி போடுவோம். ரைட் சைடுல அசெட், கரண்ட் அசெட், நான் கரண்ட் அசெட்ஸ் இதெல்லாம் போடுவோம். ஸோ இப்ப அதெல்லாம் கிடையாது. டாப்ல வந்து ஓனர்ஸ் ஃபண்டுன்னு இருக்கும். இதுதான் கேபிட்டல் அக்கவுண்ட். ஓகேங்களா? அது பார்ட்னர் கேபிட்டல் அக்கவுண்ட், கரண்ட் அக்கவுண்ட் 2ஆ பிரியும். பார்ட்னர்ஷிப்னா இத யூஸ் பண்ணிக்கங்க. இல்லைன்னா நீங்க டைரக்ட்டா ஓனர் கேபிட்டல் அக்கவுண்ட்ல போட போறீங்க. அதே மாரி ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் இருந்தா நீங்க போடலாம். நான் கரண்ட் லயபிலிட்டீஸ், கரண்ட் லயபிலிட்டீஸ்ன்னு 2ஆ பிரியுது. லயபிலிட்டி சைடு. ஓகேங்களா? அதே மாரி அசெட் எடுத்தீங்கன்னா, நான் கரண்ட் அசெட், கரண்ட் அசெட்ஸ் இந்த 2 ஹெட்டிங் தான். இதுக்கு கீழ என்ன என்ன குடுத்துருக்காங்களோ, இதுதான் நீங்க அங்க ஷெட்யூல்ல ஃபில் பண்ணணும். பிளான்ட் அண்ட் எக்யூப்மென்ட் அதாவது ஃபிக்ஸ்ட் அசெட்ங்கிறது கிடையாது. இப்ப ப்ராப்பர்ட்டி, பிளான்ட் அண்ட் எக்யூப்மென்ட் மாறிடுச்சு. நேம் எல்லாமே மாறிடுச்சு. ஸோ இந்த டேட்டாவ நீங்க நோட்ஸ்ல என்ன ஃபில் பண்றீங்களோ, அது இங்க ஆட்டோ பாப்புலேட் ஆயிடும். டெபிட், கிரெடிட் டேலி ஆகணும்னா, நீங்க நோட்ஸ்ல ப்ராப்பரா ஃபில் பண்ணணும். ஸோ நோட் 1, 2, 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து, ஆ கேபிட்டல் அக்கவுண்ட். ஸோ பார்ட்னர் ஆர் புரொப்ரைட்டர் பேர் என்ன? ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் இருக்கா? ஓப்பனிங் பேலன்ஸ் என்ன? கேபிட்டல் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்களா? ரெமுனரேஷன் எவ்வளவு? இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? ஸோ எல்லாமே ப்ரீ ஃபில்டா இருக்கும். நீங்க ஃபிகர மட்டும் ஃபில் பண்ணணும். ஸோ இந்த மாரி ஒரு எக்ஸெல் ஃபார்மேட் குடுத்துருக்காங்க. இப்ப நம்ம டேலியிலேயே என்ட்ரி பண்ணுனா, அது எப்படி அவுட்புட்டா இதே ஃபார்மேட்ல வெளிய வரப்போதுன்னு தான் இன்னைக்கு டெமோ காமிக்க போறாங்கன்னு நான் நெனைக்கிறேன். பார்க்கலாம் நம்ம. ஸோ இது ஜஸ்ட் கம்பெனிஸ் ஆக்ட்க்கு நீங்க ஐடி பிரிப்பேர் பண்ணக்கூடிய அதே ஃபார்மேட் தான். வேற ஒண்ணும் பெருசா டிஃபரன்ஸ் இல்ல. எஸ் பிடிஎஃப் வந்து நான் ஷேர் பண்ணிடுறேன். உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவாங்க. அடுத்தது. ஸோ இப்ப நம்ம பார்த்த மாரி பேலன்ஸ் ஷீட் வந்து 3 பார்ட்டா பிரிஞ்சுது. ஈக்விட்டில ஓனர்ஸ் ஃபண்ட் என்னங்கிறது பார்த்தோம். கேபிட்டல். லயபிலிட்டி வந்து கரண்ட் அண்ட் நான் கரண்ட் லயபிலிட்டின்னு பார்த்தோம் இல்லையா? மேல, கீழ. அடுத்து வந்து அசெட்டும் கரண்ட் அண்ட் நான் கரண்ட் அசெட்டா பிரியுது. இதுக்கு முன்னாடி பிக்ஸ்டு அசெட்டுக்கு பதிலா பிளான்ட் அண்ட் எக்யூப்மென்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் இப்ப புது ஃபார்மேட்ல 2 தான். ஒண்ணு இன்கம், இன்னொன்னு எக்ஸ்பென்சஸ். எதெல்லாம் உங்களுக்கு இன்கிரீஸ் இன் எக்கனாமிக் பெனிஃபிட். உங்களுக்கு எதெல்லாம் வருமானமா வருதோ அதெல்லாம் இன்கம். எதெல்லாம் டிக்ரீஸ் இன் எக்கனாமிக் பெனிஃபிட். எதெல்லாம் நீங்க உங்க பணம் வெளிய போகுதோ அதெல்லாம் செலவு. இவ்வளவுதான். இது 2 கான்செப்ட் தான். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் மாரி கிராஸ் ப்ராஃபிட், நெட் ப்ராஃபிட் அதெல்லாம் கிடையாது. மேனுஃபேக்சரிங், ட்ரேடிங், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் இதெல்லாம் கிடையாது. ஓகேங்களா? இந்த மாரி நம்ம ஓல்டு மெத்தடே கிடையாது. இதான் இப்போ நியூ மெத்தட். கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் 3 பார்ட்டா இருக்கு. ஆப்பரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ், இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி, ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸ். இது 90% ஆஃப் த அசெட்ஸ்க்கு அப்ளிகபிள் ஆகாது. ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ சொல்லியிருக்கக்கூடிய இன்னொரு அமெண்ட்மென்ட் என்னன்னா, நியரஸ்ட் ரூபில நீங்க நியரஸ்ட் 100ல தான் ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். இதுக்கு முன்னாடி நம்ம போடுவோம் 1,42,432,432 போடுவோம் சம்திங். பைசா கூட போடுவோம். ₹0.32 அப்படின்னு சொல்லிட்டு பி&எல் பேலன்ஸ் ஷீட் எடுத்தா இருக்கும் பழைய ஃபார்மேட்ல. இனிமே நம்ம அப்படி போட முடியாது. 100ஆல டிவைட் பண்ணி நியரஸ்ட் 100 தான் போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் 1,42,32,432ன்னா, இனிமே நீங்க போட வேண்டிய ஃபிகர் இதுதான் போடணும். பார்க்க 1,42,000 மாரி தெரியணும். இதே 1,00,000 இருக்கும் பட்சத்தில், ஃபார் எக்ஸாம்பிள் உங்க டர்ன் ஓவரே 38,00,000 தான்னா, நீங்க போட வேண்டிய ஃபிகர் எவ்வளோ இருக்கும்னா, ₹38,000 அப்படிங்கிற மாரி இருக்கும். மேல டைட்டில்ல மட்டும் இன் ஹண்ட்ரட்ஸ்ன்னு போடணும். இல்ல இன் தௌசண்ட்ஸ், இன் லேக். மினிமம் வந்து ஹண்ட்ரட்ஸ்ல தான் நீங்க ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். நெறைய சாஃப்ட்வேர் நான் யூஸ் பண்றது வின்மேன். வின்மேன்ல இன்னும் அந்த ரவுண்ட் ஆஃப் மெத்தட் கம்பெனிஸ்க்கு மட்டும் தான் வச்சிருக்காங்க. கிரீவன்ஸ் ரைஸ் பண்ணிருக்கு. இன்னும் அப்டேட் ஆகல. ஓகேங்களா? ஸோ இந்த இத நீங்க ஃபாலோ பண்ணியாகணும். அதனால அத செக் பண்ணிக்கங்க. அடுத்து. ஸோ நான் கம்ப்ளைண்ட்ஸ் இத ஃபாலோ பண்ணலனா என்ன ஆகும்?
டிசிப்ளினரி ஆக்ஷன். ஐசிஐ வந்து சிஏ மேல டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்கலாம். நம்ம மேல ஒண்ணும் பண்ண முடியாது. நான் ஒரு டாக்ஸ் ஆடிட் பண்ணக்கூடிய சிஏஓ இல்ல யூடிஎன் நம்பர் போட்டு தரக்கூடிய ஒரு சிஏ வந்து இந்த ஃபார்மேட் இல்லாமல் பழைய ஃபார்மேட்ட மெயின்டெயின் பண்ணாலோ, இல்ல நீங்க குடுக்குற ஓல்டு ஃபார்மேட்ல அவர் சீல் அண்ட் சைன் வச்சு குடுத்தாலோ, மேபி ஐசிஐ டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்கலாம். ஏன்னா அவங்க சொன்னத அவங்க ஐசிஐ சொன்னத சிஏ வந்து ஃபாலோ பண்ணி ஆகணும். டாக்ஸ் அத்தாரிட்டீஸ் பேங்க் மேபி ரிஜெக்ட் பண்ணலாம். ஏன்னா இந்த புது ஃபார்மேட் வந்து யூஸ் பண்ணி பழகுனவங்க பழைய ஃபார்மேட்ல வந்தா இத கண்டிப்பா ஏத்துக்க மாட்டாங்க. பேங்க்கோ, இல்ல டாக்ஸ் அத்தாரிட்டீஸோ புது ஃபார்மேட்ல கேட்கலாம். ஸோ என்னென்னலாம் நம்ம மறக்கணும், என்னென்னலாம் புதுசா கத்துக்கணும். இந்த நியூ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ட பொறுத்தவரைக்கும், ஹாரிசான்டல் ஃபார்ம் இப்ப கிடையாது. T ஃபார்ம் இனிமேல் கிடையாது. வெர்டிகல் ஃபார்ம். வெர்டிகல்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இது T ஃபார்ம் ஓல்டு மெத்தட். ஓகேங்களா? வெர்டிகல் ஃபார்ம்னா இவ்வளோதான். ஹெச்ன்னு சொல்லலாம். இங்க அசெட், இங்க லயபிலிட்டி. சாரி இங்க லயபிலிட்டி, இங்க அசெட். ஓகேங்களா? ஃபிக்ஸ்டு அசெட்ங்கிற வார்த்தை கிடையாது. ப்ராப்பர்ட்டி, பிளான்ட் அண்ட் எக்யூப்மென்ட் அப்படிங்கிற மெத்தடுக்கு மாறிட்டாங்க. ஸோ நம்ம ஃபிக்ஸ்டு அசெட்ங்கிற வார்த்தைய இனிமே யூஸ் பண்ண முடியாது. சண்டே டெட்டார், கிரெடிட்டார்ங்கிறது யூஸ் பண்ணக்கூடாது. ட்ரேட் பேயபிள், ரிசீவபிள் தான் யூஸ் பண்ணணும். கம்பெனிஸ் ஆக்ட்ல ஆல்ரெடி இந்த தான் யூஸ் பண்றோம். ட்ரேட் ரிசீவபிள் அண்ட் ட்ரேட் பேயபிள் தான் யூஸ் பண்றோம். அதே மாரி சேல்ஸ்ங்கிற வார்த்தை கிடையாது. ரெவென்யூ ஃப்ரம் ஆப்பரேஷன்னு சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? இன்கம் டாக்ஸ் கிடையாது. டாக்ஸ் எக்ஸ்பென்சஸ்ன்னு மாத்திட்டாங்க. கிளியரா? அதே மாரி இனிமேல் இது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் கிடையாது. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ். மொத மாரி மேனுஃபேக்சரிங், ட்ரேடிங் ப்ராஃபிட் லாஸ் அக்கவுண்ட் கிடையாது. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். ரென்ட்ங்கிற வார்த்தை அங்க கிடையாது. லீஸ்ன்னு அத மாத்தியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நியூ ஃபார்மேட்ல நம்ம இதெல்லாம் புதுசா வந்திருக்கக்கூடிய சேஞ்சஸ் தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட். கேஷ் டிரான்சாக்ஷன்ல என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குன்னு தெரிஞ்சுக்கங்க. இது முன்னாடி இருந்தே இருக்கு. சாரி. நார்மலா எல்லாருக்குமே தெரியும். ஒரு நாளைக்கு ரூ. 10,000க்கு மேல ஒரு பெர்சனுக்கு ஒரு நாளைக்கு குடுத்தால் எக்ஸ்பென்சஸ் அலவுட் கிடையாது. எக்ஸ்பென்சஸ் டிசால்வ் பண்ணிடுவாங்க. இதே டிரான்ஸ்போர்டேஷன் சார்ஜஸாக இருந்தால் மட்டும் 35,000 வரைக்கும் லிமிட் இருக்கு. ஸோ டிசலவன்ஸ் ஆயிடும். எல்லா அமௌண்ட்டும் நீங்க 10,000க்கு மேல ஒரு நாளைக்கு ஒரு பெர்சனுக்கு குடுத்திருந்தால், கண்டிப்பாக உங்களோட எக்ஸ்பென்சஸ் டிசலவ்டு. பெனால்டி எந்த அடிஷனல் பெனால்டியும் கிடையாது. எக்ஸம்ஷன் வந்து ரூல் 6TDல சில எக்ஸம்ஷன் குடுத்திருக்காங்க. மெயினா அக்ரிகல்ச்சரிஸ்ட்க்கு எக்ஸம்ஷன் குடுத்திருக்காங்க. அவங்க கேஷா குடுத்து வாங்கிக்கலாம். இதே டொனேஷன் நீங்க கேஷா குடுக்குறீங்கன்னா, 2,000 வரைக்கும் கேஷா குடுக்கலாம். அதுக்கு மேல கேஷா குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு டிடக்ஷன் அலவுடு கிடையாது. டொனேஷனுக்கானது. ஓகேங்களா? அடுத்து 269ST ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் ரிசீவிங் கேஷ். ஒரு பெர்சன் ரூ. 2,00,000 வந்து கேஷா வாங்கக்கூடாது. எப்போ ஒரு பெர்சன்ட் வந்து ஒரு நாள் அல்லது ஒரு சிங்கிள் டிரான்சாக்ஷனா இல்லைன்னா ஒரு ஈவென்ட் ஒரு அக்கேஷனுக்கு ஒரு பெர்சன் வந்து ரூ. 2,00,000 கேஷா வாங்கக்கூடாது. ரூ. 1,90,000 வாங்கலாம். 99,999 வரைக்கும் வாங்கலாம். 2,00,000 வந்துச்சுன்னா அவங்க அக்கவுண்ட்ல தான் வாங்கி ஆகணும். இப்படி வாங்கலைன்னா என்ன ஆகும்னா 100% பெனால்டி. ரிசீவ் பண்றவங்க 100% பெனால்டி கட்டணும். ஓகேங்களா? இதுக்கு எக்ஸம்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கவர்ன்மெண்ட், பேங்க், போஸ்ட் ஆஃபீஸ் 269SSல சொல்லியிருக்கக்கூடிய டிரான்சாக்ஷன் இங்க கவர் ஆகாது. ஏன்னா அங்க 269SSல 20,000 தான் லிமிட் குடுத்திருக்காங்க. நம்ம இந்த 269SS என்னன்னு அடுத்த ஸ்லைடு பார்ப்போம். ஸோ இது கிளியரா? ரூ. 2,00,000 மேல ஒரு பெர்சன்ட் வந்து ஒரு வருஷத்துக்கு கேஷ் வாங்கக்கூடாது. 269SS ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் டேக்கிங் அக்செப்டிங் லோன். ஒரு லோன நீங்க வாங்குறதுக்கு ரூ. 20,000க்கு கீழ தான் நீங்க கேஷா வாங்கலாம். 20,000 வந்துருச்சுனாலே நீங்க பேங்க்ல தான் வாங்கி ஆகணும். 20,000க்கு மேல ரூ. 20,000 கூட நீங்க வாங்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு 100% பெனால்டி ரிசீவ் பண்றவங்களுக்கு இங்கேயுமே. ஓகேங்களா? ஸோ ரிசீவ் பண்றவங்களுக்கு 100% பெனால்டி. இதுல லோன் டெபாசிட் மட்டும் இல்ல, சில ஸ்பெசிஃபைட் சம்ன்னு சொல்றாங்க. இந்த ஸ்பெசிஃபைட் சம்னா என்னன்னா, ஒரு லேண்டோ, ஒரு இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு அட்வான்ஸா நீங்க ஒரு பணம் வாங்குனாலும் அது ஸ்பெசிஃபைட் சம் தான். ஸோ 20,000க்கு மேல நீங்க அட்வான்ஸ் கேஷ்ல வாங்குனாலோ, ரீசென்ட்டா கூட நம்ம நியூஸ் பேப்பர்ல பார்த்திருப்போம். எல்லா ரெஜிஸ்ட்ராருக்கும் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி சேல் பண்றப்ப கேஷ் வந்து கேஷா குடுக்குறத அலோவ் பண்ண வேணாம்னு ஸ்ட்ரிக்ட்டா இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் முன்னாடியே ஆக்ட்ல இருக்கிறது தான். ஓகேங்களா? ஸோ 20,000க்கு மேல கேஷ் வாங்கக்கூடாது. வாங்கினால் 100% பெனால்டி. எப்போ லோனோ, டெபாசிட்டோ அட்வான்ஸ் ஃபார் த இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியாக வாங்கும்போது.
யாருக்கெல்லாம் எக்ஸம்ஷன்னா, கவர்மெண்ட்டோ, பேங்கோ, போஸ்ட் ஆஃபீஸோ அந்த அமௌண்ட்ட ரிசீவ் பண்ணா அது எக்ஸம்ப்டட். ஓகேங்களா? இன்னொரு எக்ஸம்ஷன் குடுத்துருக்காங்க. இது யாருக்கு நான் அப்ளிகபிள் ஆகாதுன்னா, பேயர், ரிசீவர் 2 பேரும் அக்ரிகல்ச்சர் இன்கம் மட்டும் தான் இருக்கு. 2 பேரும் விவசாயம் மட்டும் தான் பண்றாங்க. வேற எந்த வருமானமும் இல்லைன்னா, அவங்களுக்கு இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் அப்ளிகபிள் ஆகாது. அவங்க கேஷா குடுத்துக்கலாம், கேஷா வாங்கிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து ரீபேமெண்ட் ஆஃப் லோன் 269 சரி லோன வாங்குனீங்க. அத திருப்பி குடுக்குறீங்கன்னா, அப்பவும் அந்த 20,000 லிமிட் தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த லோன் ரீபெய்டா இருக்கலாம். இல்ல ஸ்பெசிஃபைட் அட்வான்ஸா இருக்கலாம். நம்ம முன்னாடி பார்த்த அட்வான்ஸ் இன் ரிலேஷன் டூ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. ஒரு இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு நீங்க வாங்குன அட்வான்ஸ கூட திருப்பி குடுக்கணும்னா, கேஷா குடுக்கணும்னா அது 20,000த்துக்குள்ள இருக்கணும். 20,000த்துக்கு மேல போச்சுன்னா 100% பெனால்டி. ஓகேங்களா? இதுக்கும் எக்ஸம்ஷன் வந்து கவர்மெண்ட், பேங்க், போஸ்ட் ஆஃபீஸ். 269 SU இது இவ்வளவு தூரம் நம்ம டிஸ்கஸ் பண்ண தேவையில்ல. ஏன்னா வந்து 50 கோடிக்கு மேல இருக்கிறவங்க அமௌண்ட்ட ரிசீவ் பண்றதுக்கு அவங்க வந்து ஒரு எலக்ட்ரானிக் மோட்ல தான் ரிசீவ் பண்ணணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. பண்ணலைன்னா 5,000 எவ்ரிடே பெனால்டி. இப்ப எல்லாருமே யுபிஐ வச்சிருக்கிறதுனால சின்ன சின்ன தள்ளுவண்டி கடையில கூட யுபிஐ வந்துருச்சு. அதனால இந்த செக்ஷன் ஒரு இப்போ தேவையே இல்ல அப்படிங்கிறது. ஏன்னா அமலுக்கு ஆல்ரெடி வந்துருச்சு. அடுத்து மெடிக்கல் இன்சூரன்ஸ் பிரீமியம்க்கு நீங்க கேஷா குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு டிடக்ஷன் அலவுட் கிடையாது. ஈவன் அது ரூ. 5,000 இருந்தாலும் சரி, 10,000 இருந்தாலும் சரி, அக்கவுண்ட்ல தான் குடுக்கணும். இதே பிரிவென்டிவ் ஹெல்த் செக்கப்பாக இருந்தால் நீங்க 5,000 வரைக்கும் கேஷ் குடுத்து கிளைம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து அடுத்து செக்யூரிட்டி ட்ரேடிங்ஸ். நீங்க இன்ட்ராடே ட்ரேடிங்கோ, எஃப்&ஓ ட்ரேடிங்கோ இல்ல கமாடிட்டி ட்ரேடிங்கோ பண்றீங்கன்னா, உங்க டர்ன் ஓவர் எப்படி கால்குலேட் பண்ணணும் ஐசிஐ ஒரு கைடன்ஸ் நோட்ல குடுத்துருக்காங்க. டாக்ஸ் ஆடிட்டோட கைடன்ஸ் நோட்ல. உங்க டர்ன் ஓவர் எதுன்னா, உங்களோட சேல் வேல்யூ கிடையாது. ஃபேவரபிள் அண்ட் அன்ஃபேவரபிள் டிஃபரன்ஸஸ். அதாவது ஒரு எக்ஸாம்பிள்க்கு பார்த்தீங்கன்னா, உங்களோட சேல் வேல்யூ 1,00,000 அந்த ஷேர வாங்குனது நீங்க 90,000னா உங்களுக்கு 10,000 ப்ராஃபிட். இது ஃபேவரபிள் டிஃபரன்ஸ். ஓகேங்களா? உங்களோட சேல் வேல்யூ 98,000 பை வேல்யூ 1,00,000னா லாஸ் 2,000 இது வந்து அன்ஃபேவரபிள் டிஃபரன்ஸ். ஸோ ஃபேவரபிள் அண்ட் அன்ஃபேவரபிள் 2யும் டோட்டல் பண்ணா 10 + 2 12,000 தான் உங்க டர்ன் ஓவர். இது வந்து +10 இது நெகட்டிவ் 2 அப்படின்னு சொல்லி 8,000 சொல்லக்கூடாது. ஓகேங்களா? 10 + 2 12,000 இந்த மாரி 1000 டிரான்சாக்ஷன் வந்தாலும், உங்களோட டர்ன் ஓவர் என்னங்கிறத நீங்க இப்படித்தான் கால்குலேட் பண்ணணும். நம்ம கால்குலேட்டே பண்ண தேவையில்ல. அந்த புரோக்கரே ரிப்போர்ட் குடுத்து டர்ன் ஓவர் எவ்வளோங்கிறத ஒரு சம்மரில குடுத்துருவாங்க. ரூ. 1,00,000 சேல்ஸ் 198 சேல்ஸ் இதுதான் டர்ன் ஓவரான்னு கேட்டா, சேல் ஆஃப் செக்யூரிட்டீஸ்க்கு மட்டும் இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு மட்டும் சேல் ஆஃப் செக்யூரிட்டீஸ்க்கு கிடையாது. ட்ரேடிங்க்கு மட்டும். இன்ட்ராடே ட்ரேடிங், கமாடிட்டி ட்ரேடிங், எஃப்&ஓ ட்ரேடிங் மட்டும் இந்த டிஃபரன்ஸ் மட்டும் தான் டர்ன் ஓவர். இதே வந்து நீங்க கேப்பிட்டல் கெயின் வருது. ஷார்ட் டெர்ம் கேப்பிட்டல் கெயின் ஆக்சுவல் டெலிவரி ஆகுது. ஒரு ஷேர நீங்க ஆக்சுவலாவே அவங்களுக்கு குடுத்து சேல் பண்றீங்க. அப்படிங்கிற பட்சத்தில், அதுக்கு இந்த கேட்டகரி அப்ளிகபிள் ஆகாது. ஆக்சுவல் சேல் வேல்யூ எவ்வளவோ அதுதான் உங்க டர்ன் ஓவரா கருதப்படும். ஓகேங்களா? ஸோ வந்து இன்னைக்கு நம்மளோட செஷன் வந்து அவ்வளவுதான். தேங்க் யூ. ஆ இது விர்ச்சுவல் ஸ்டோரேஜ் இந்த லிங்க்கையும் குடுக்குறேன். ஆல்ரெடி இத நான் ஆல்ரெடி நெறைய கிளாஸஸ்ல சொல்லியிருக்கேன். வேணுங்கிறவங்க இத யுட்டிலைஸ் பண்ணிக்கங்க. தேங்க் யூ.